அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கைகள் நிறைந்த நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் இந்த விசேஷமான நாட்களில் பணம் சேர்வதற்காகவும் நிறைவேறாத நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காகவும் நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி என்ன இன்றைக்கி சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 3ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய மங்கள வாழ்வு தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சஷ்டி திதியானது இருக்குது. அதுவும் வளர்பிறை சஷ்டி. பங்குனி மாதம் அப்படிங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக கருதப்படுது. ஏன்னா பங்குனி உத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் வரும். இந்த பங்குனியில் வரக்கூடிய அதுவும் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் பெயர் புகழ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வியாழக்கிழமை நாளில் இப்படி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய திதியோ நட்சத்திரமோ வரும்போது அந்த நாளில் நம்ம திருச்செந்தூர் முருகனை நினச்சி வழிபாடு செய்கிறது, வேண்டுதல் செய்வது இதெல்லாம் நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். மேலும் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 369 அப்படிங்கிற போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் 3ஆம் தேதி இதில் நமக்கு 3ங்கிற நம்பர் கிடச்சிருது. அடுத்தது 6ங்கிற நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அப்போ இங்கே நமக்கு 6ங்கிற நம்பர் கிடச்சிருது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண். இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய தொகை 2 2 4 4 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 369 இது பார்த்திங்கன்னா கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க. மேலும் மாலை 5 மணியிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுங்க. குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட குபேரர் போல் வாழ முடியும்னு சொல்லி ஒரு பதிவு நேற்று இரவு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் திருச்செந்தூர் முருகனை நினச்சி ஒரு குறிப்பிட்ட 6 பொருட்களை இன்று இரவுக்குள்ளே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சிட்டோம்னாவே போதும். ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும், குபேர யோகம் கிட்டும்னு போட்டிருந்தேன். இப்போ மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 6 விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. நான் இப்படி சொல்லும்போதே நம்மளுடைய சகோதரிகள் அனைவரும் நான் எந்த மெத்தடு குறித்து சொல்ல போகிறேன்னு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டுங்க, நீங்கள் நினைக்கிற அதே மெத்தடு தான். சரி, இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். அடுத்து எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அல்லது 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை அந்த மாதிரி டைமிங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே எப்போவாவது இந்த மெத்தடை செஞ்சுருங்க. சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் நமக்கு தேவைப்படுது. எந்த கோடும் கிறுக்களும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குங்குமம் தேவைப்படுது. நல்ல பவள நிறத்தில் ரெட் கலரில் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிறது விசேஷம். அடுத்து நமக்கு கொஞ்சம் ஜவ்வாது பொடி தேவைப்படுது. அடுத்து கொஞ்சம் தண்ணீரோ அல்லது ரோஸ் வாட்டரோ தேவைப்படுது. இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றா கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. அடுத்து எழுதுவதற்கு ப்ளூ கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டை உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி, அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சட்கோணத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க, அதாவது ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ இதுக்கும் நடுவில் 369 அப்படிங்கிற நம்பரையும் இதே பேஸ்ட்டு தொட்டே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. உங்களுடைய விரல் தான் பேனா, அதுதான் வந்து மை, அதை தொட்டு நீங்கள் அப்படியே வந்து எழுதிக்கணும். இப்போது இங்கே வந்து 6 முக்கோணம் இருக்குது இல்லையா, ஏன்னா நடுவில் வந்து நம்ம 369 எழுதியிருக்கோம். இப்போ இந்த சுற்றி இருக்கிற 6 முக்கோணத்துலேயும் நீங்கள் ஒரே கோரிக்கையவே 6 முக்கோணத்துலேயும் எழுதலாம், அல்லது 6 விதமான விருப்பங்களையும் எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த 6 முக்கோணத்துலேயும் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு எழுதுங்க. இல்லை எனக்கு பணமும் வேணும் வேலையும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம்னு ஒன்று எழுதுங்க, வேலைன்னு ஒன்று எழுதுங்க, தொழில்னு ஒன்று எழுதுங்க, ஆரோக்கியம்னு ஒன்று எழுதுங்க, அதே போல் திருமணம்னு ஒன்று எழுதுங்க, குழந்தைன்னு ஒன்று எழுதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த மெத்தடு செய்யும்போது நமக்கு 3 நாளுக்குள்ளே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஏன்னா நான் இது மாதிரி நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு 3 டேஸ்லேயும் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஒரு கோரிக்கையை தான் வந்து கேட்பேன். அதனால் நீங்களும் வந்து அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து முதல்ல 1லேருந்து 3 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க. இப்போ பணத்துக்காக எழுதுனீங்கன்னா எத்தனை லட்சம் பணம், ஒரு 5 லட்சம் 3 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி 369. 3 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நன்றி 369 அப்படின்னு வந்து எழுதுங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு திரும்பவும் அதே வந்துட்டு எழுதுங்க. அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 1லேருந்து 9 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு இதேவே வந்துட்டு நீங்கள் 9 முறை வந்து எழுதுங்க. இப்போ முதல்ல 3 முறை எழுதியிருப்பீங்க, அடுத்து 6 முறை எழுதியிருப்பீங்க, அடுத்து 9 முறை வந்து எழுதியிருப்பீங்க. இது எல்லாமே ஒன்றையே தான் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. எது நிறைவேறணும்னு நினச்சிங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு மடித்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்கள். உங்கள் கையில் 5 லட்சம் பணம் இருக்குது. அந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. அதனுடைய தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணிக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எங்களுக்கு வந்து வீட்டில் குங்குமம் இருக்குது ஆனால் ஜவ்வாது வந்து இல்லை, நாங்கள் வேறு எதை கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்கள் வீட்டில் குங்குமமும் இல்லை, ஜவ்வாதும் இல்லை, பச்சை கற்பூரமும் இல்லை, ஆனாலும் நாங்கள் இதை வந்து பயன்படுத்தணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் கலர் பேனா வச்சுருக்கீங்க இல்லையா, அதையவே பயன்படுத்தி இந்த ஸ்டார் சிம்பலை போட்டுட்டு நான் சொன்னதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருந்தாலும் குங்குமம் ஜவ்வாது சேர்ந்த காம்பினேஷன் வந்து சீக்கிரமாக ரிசல்ட் வந்து கொடுக்குது. சரி, இப்போ இந்த பேப்பரை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கபோர்டில் ட்ரெஸ்ஸுக்கடியில் ஒரு 9 நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 9 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இரவோ பகலோ எந்த நேரம் டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த பேப்பரை எடுத்து வச்சு இதில் எழுதியிருக்கோம் இல்லையா 3 முறை 6 முறை 9 முறைன்னு, அது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் படிங்க. நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி, ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி உத்திரம் வருது. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 நாட்கள் வந்து கணக்கு வரும். அந்த 9 நாட்கள் முடிய அதை நீங்கள் படிக்கணும், அது உங்களுடைய வீட்டிலே இருக்கணும். 10வது நாள், அதாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்து வருது. அந்த நாளில் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க. கண்டிப்பாக நியாயமாக நீங்கள் எழுதியிருந்த அந்த கோரிக்கையானது இந்த 9 நாட்களுக்குள்ளே நிச்சயம் வந்து நடந்திருக்கும். குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள்ளே நடந்துடும், அதிகபட்சம் 9 நாட்களுக்குள்ளே நடந்துடும். அவசியம் இந்த நாளில் செஞ்சு பலனடைங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.